Good morning, students. In this video, we have to see a removal of directors and their resignation. So, first, எப்படி ரிமூவல் பண்றாங்க? ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன செய்யலாம்? சேர்ந்து ரிமூவல் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஆர்டினரி ரெசல்யூஷன். ஸோ மீட்டிங்ல வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க, எப்படி இந்த டைரக்டரை ரிமூவ் பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு டைரக்டருக்கு வந்து 5 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் வந்து நமக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அவங்களுக்கு வந்து டைரக்டர்ஷிப் கொடுத்துருக்கோம். அந்த சுச்சுவேஷன்ல அந்த டேட்டுக்கு முன்னாடி அவங்கள ரிமூவ் பண்றோம், அவங்கள டெர்மினேட் பண்றோம். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன செய்யலாம், ஒரு ஆர்டினரி ரெசல்யூஷன்ல மீட்டிங்ல பாஸ் பண்ணி அவங்கள ரிமூவ் பண்ணலாம். அப்போ அந்த சுச்சுவேஷன்ல என்ன கொடுக்கலாம்னா ஒரு நோட்டீஸ். அந்த நோட்டீஸ்ல ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கணும், சைன் இருக்கணும். ஸோ 1% ஆஃப் ஓட்டிங் பவர் அவங்களுக்கு இருந்திருக்கணும். ஆஸ் வெல் அஸ் ஷேர்ஸோட ஒர்த்து 5 lakhs. இப்படிப்பட்ட ஷேர் ஹோல்டர்ஸ் சொன்னா மட்டும்தான் அது அக்செப்டபிள் ஆகும். அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டீஸை கம்பெனி ரிசீவ் பண்ண உடனேயே அந்த டைரக்டருக்கு என்ன செஞ்சிடணும், ஒரு காப்பியை சென்ட் பண்ணிடணும். கம்பெனி வந்து டைரக்டருக்கு சென்ட் பண்ணது. பட் டைரக்டர் என்ன செய்யலாம், என்ன ரீசன் அப்படிங்கறத அவங்க என்ன செய்யலாம், ரிட்டன் ஃபார்மேட்ல தான் கேட்கணும். அதே மாதிரி ஜிஎம்மும் என்ன ரீசனால இவங்களை வந்து டைரக்டரா ரிமூவ் பண்றீங்க அப்படிங்கறதையும் என்ன சொல்றோம், கேட்கலாம். எல்லாமே ரிட்டன் ஃபார்மேட்ல தான். தென் மெஜாரிட்டியை வச்சும் என்ன செய்யலாங்க, ஜெனரல் மீட்டிங்ல ஆர்டினரி ரெசல்யூஷன் மூலமா ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ண 30 டேஸ்க்குள்ள இந்த காப்பியை கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரார்கிட்ட நம்ம கொடுக்கணும். இதுல எக்ஸப்ஷன் இருக்கு. என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டர் வந்து அந்த ட்ரைபுனல்ல இருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தீர்ப்பாயம் இந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த ஃபோரம் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட டைரக்டரை நம்ம என்ன செய்ய முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ப்ரொபோர்ஷனல் பேசிஸ்ல அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஸ்பெஷல் பர்பஸுக்காண்டி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் டைரக்டர் பத்தி உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவோமா. பட் இந்த சுச்சுவேஷன் அவங்க வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க, ஃப்ராட் பண்றாங்க, அவங்க கிட்ட கான்ஃபிடன்ஸே இல்லை, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இவங்க மேல நம்பிக்கை இல்லை, அவர் உண்மைக்கு விரோதமா அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, கம்பெனிக்கு விரோதமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு 12 மாசம் அவங்க என்ன செய்யல, போர்ட் மீட்டிங்ல அட்டன் பண்ணல. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பட் இப்படி ரிமூவ் பண்ணும்போதுல அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறோமா, அது கிடையாது. அதே சுச்சுவேஷன்ல நியூ டைரக்டரும் என்ன செஞ்சிருந்தாங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதிகமான ஃப்ராட் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இந்த ஷேர் ஹோல்டர்ஸை தவிர இந்த லா போர்டு ட்ரிபுனல் இருக்கு பாத்தீங்களா, அவங்கள என்ன செஞ்சுக்கிடலாம், ரிமூவ் பண்ணிக்கிடலாம். தென் ரெசிக்னேஷன். ஸோ டைரக்டர் என்ன செய்யலாம், வாலண்டரியா என்ன செய்யலாம், நான் என்னோட ஜாப்பை ரிசைன் பண்றேன் அப்படின்ட்டு ரெசிக்னேஷன் கொடுக்கலாம். இதுக்கு ஷேர் ஹோல்டர் வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டைரக்டர் என்ன செய்யலாம், ஒரு நோட்டீஸை கம்பெனிக்கு கொடுத்தாலே போதும். தேங்க்யூமா.